Praise the Lord. இந்த நாளிலே தேவ பிரசன்னத்திற்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அருளை செய்த வாக்குத்தத்தங்கள் கடந்த 3 நாட்களாய் வசனத்தை தியானித்து வருகிறோம். அது ஏசாயா முதல் அதிகாரம் வசனங்கள் 16 எடுத்து நாம் வாசிப்போம். அதிலிருந்து தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். முதல் அதிகாரம் 16ஆம் வசனம். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்வதை விட்டு ஓய்ந்திருங்கள். இந்த நாளில் நாம் பார்க்கிற பொழுது தேவனுடைய சமூகத்தில் எப்படிப்பட்டவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இது ஒரு கடைசி காலமாக இருக்கிறபடினால சபைகளுக்குள் தேவன் தம்முடைய திட்டமான வழிகளை சபையிலே தேவன் போதித்து வருகிறார். இது ஒரே நாளிலே கற்றுக் கொடுக்கிற ரகசியம் அல்ல. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவோடு நாம் இடைவிடுகிற பொழுது, ஒவ்வொரு நாளும் தேவனோடு நாம் இணைந்திருக்கிற பொழுது சபை கூடி வருவதை விட்டு விடாதபடி நாம் தொடர்ந்து ஒரு ஆராதனை மற்ற ஆராதனைக்கும் உள்ள ரகசியங்களை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தை என்ன தெரியுமா? நம்மோடு என்ன பேசினார் ஆவியானவர்? கடந்த ஞாயிற்றுக்கிழமை சோதனை குறித்து தேவன் வெளிப்பாடுகளை கொடுத்தார். 3 விதமான சோதனைகளை குறித்து தேவன் கற்றுக் கொடுத்தார். அது என்ன சோதனை என்று பார்க்கிற பொழுது, ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் பிசாசானவன் கடைசி காலத்தில் தேவன் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த மகிமையுள்ள ஊழியத்தை செய்யும்படியாய் பரீட்சை பார்க்கிற ஒரு நாட்களை தேவன் கடந்த வாரத்திலே சொன்னார். இயேசு கிறிஸ்துவை தேவனாகிய கர்த்தர் பயன்படுத்த நினைக்கிற பொழுது பிசாசானவனால் சோதிக்கும்படிக்கு வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்படுகிறார். வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்படுகிற பொழுது இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான ஆசீர்வாதங்களுக்கு என்ன தேவை என்று பார்க்கிற பொழுது ஏசாயா அதை சொல்லுகிறார். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். சோதனைக்காரன் அவன் சோதித்தாலும் நீங்கள் உங்கள் இருதயத்தில் தேவனாகிய கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுங்கள். அப்படி பரிசுத்தம் பண்ணுகிற பொழுது என்ன நடக்கிறதா? ஏசாயா 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த நாளுக்குரிய தியானம் Book of Isaiah chapter 2 verses 1. ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமை குறித்து கண்ட தரிசனம் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் கொடுமுடியிலே சாபிக்கப்பட்டு அவைகள் மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா சாதிகளும் ஓடி வருவார்கள். Praise the Lord. இதுதான் கிறிஸ்துவினுடைய சோதனைக்காரன் கிறிஸ்துவை சோதிக்கிற பொழுது அவர் எதற்காக சோதனையை சகித்தார் செய்தார் என்று பார்க்கிற பொழுது, அவருடைய ஊழியம் ஜனங்களை ரட்சிப்பிற்குள் நடத்தி சபைக்குள்ளாக அவர்கள் சாட்சியாய் ஜீவிக்கும்படியாய் அவர்களை ஒரு சபையாய் தேவனாகிய கர்த்தர் கட்டி வருகிறார். இது ஏசாயாவுக்கு தேவன் கொடுத்ததான ஒரு தரிசனம். Praise the Lord. The vision given by God to Isaiah. இந்த காரியத்தை எங்கு பார்க்கிறோம் என்று சொன்னால் ஏசாயா முதல் அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து பாருங்க. ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். Praise the Lord. இது நீங்க முதல் 2ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 4 வரை வாசிக்கிற பொழுது ஒரு தரிசனம் இல்லாத ஒரு ஊழியங்களை நம்ம கடைசி நாட்களில் பார்க்க முடியாது. பிரசங்கியாகட்டும், விசுவாசிகளாகட்டும்,
எதிர்பார்க்கிற ஒரு காரியம் தரிசனம், ஊழியத்தை குறித்த தரிசனம். ஒரு குடும்பம் இருக்குமானால் குடும்பத்தை குறித்த தரிசனம். பிள்ளைகள் இருப்பார்கள் ஆனால் பிள்ளைகளை குறித்த தரிசனம். நீ வேலை செய்கிறவனாக இருந்தால் நீ செய்கிற வேலையை குறித்த தரிசனம். இந்த நாட்களில் உனக்கு உண்டாகுமானால் கடைசி நாட்களில் கர்த்தர் உன்னை அழைத்த அழைப்பை நீ புரிந்து கொள்ளும்படியாய், தேவ தீர்மானங்களை நிறைவேற்றும்படியாய், கர்த்தத்துவத்தை உன்னை கொண்டு கர்த்தர் செய்யும்படியாய் உனக்கு மேல் கர்த்தர் வைராக்கிய வாஞ்சி உள்ளவராய் இருக்கிறார். நாம் கடந்து வருகிற சபையை குறித்த ஒரு தரிசனம் உண்டாக வேண்டும். நீ தேவனுடைய சபையை நோக்கி ஓடி வர வேண்டும். இதுதான் கடைசி நாட்களில் தேவனாகிய கர்த்தர் ஏசாயாவுக்கு கொடுத்த ஒரு தரிசனம். உன் வாழ்க்கையில தரிசனம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குமானால் நீ தேவனிடத்தில் எந்த நன்மை நீ பெற முடியாது. உன் வாழ்க்கையை குறித்த ஒரு தரிசனம். ஒரு வாலிப பையனை பார்த்து நீங்க கேளுங்க, உன் வாழ்க்கையில உனக்கு என்ன தரிசனம் இருக்கிறது? நான் சொல்லுவான், நான் இன்ஜினியர் ஆகணும், அல்லது நான் டாக்டர் ஆகணும், அல்லது நான் கலெக்டர் ஆகணும், அல்லது பெரிய போலீஸ் கமிஷனர் ஆகணும். ஒரு தரிசனம் இருக்கிறது. அந்த தரிசனத்தை என்ன செய்கிறான்? He tried to implement in his life. ஒரு தரிசனத்தை தொடர்கிறான். வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அண்ணால் சாமுவேலை குறித்த தரிசனம். ஒரு ஆண் பிள்ளை, அதை உம்முடைய ஊழியத்துக்காய் கொடுக்கிறேன். அப்படி கொடுக்கிற பொழுது அந்த அம்மா அந்த பிள்ளையை தான் வீட்டில் வைத்து வளர்த்திருப்பார்கள். ஆனால் அவன் பெரிய தீர்க்கதரிசியாக இருக்க முடியாது. பிள்ளை பால் மறந்த உடனே கொண்டு போய் சபையில விடுகிறாள். அப்ப அந்த பிள்ளைய தீர்க்கதரிசியாய் மாற்றினது எது? தாயினுடைய தரிசனம் அந்த தாய்க்குள் இருந்தாலும் அந்த தாய் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இந்த பிள்ளை தீர்க்கதரிசி ஆக வேண்டும் என்றால் என்னுடைய சுயத்தில, மாம்சத்தில, குடும்பத்தில இந்த பிள்ளை நான் கொண்டு வர முடியாது. இந்த சபையை கொண்டு வர வேண்டும் என்றால் ஒரே ஒரு அதிகாரம் உடையது சபை மாத்திரமே. அந்த சபையினுடைய ஆசாரியனுடைய கையில இந்த பிள்ளை நான் கொடுப்பேனானால் இந்த பிள்ளை ஒரு தீர்க்கதரிசியாய், தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறவனாய், கடைசி கால ஊழியத்தை செய்கிறவனாய் இந்த மனுஷன் எழுப்புவான் என்று சொல்லி அந்த தாய்க்குள் ஒரு தரிசனம் கொழுந்து விட்டு எரிகிறது. அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிறவனாய் காணப்படுகிறார். ஆனா இன்றைக்கு பிள்ளையை குறித்த தரிசனம் உனக்கு இருந்தாலும் அந்த பிள்ளை தேவத்துவத்தில் எங்கே எப்படி வளருகிறான்? All your son and daughter given importance to word of God. Are they going to live as it is? Because this is the last days. இது கடைசி காலமாய் இருக்கிறது. அதுதான் ஆவியானவர் சொல்றாரு, நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். அதுதான் 3 நாளும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் சொல்லுகிறார், எனக்கு அன்பான சபையே, உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள். சபை கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நாம தேடி போனதில்லை. புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் அழைத்து வருகிறார். வேதம் சொல்லுது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே சேர்த்துக் கொள்ளுகிறார். Praise the Lord. இந்த சபை நீயும் நானும் விரும்பி வந்த சபை அல்ல. நீங்களும் நானும் தேடி கண்டுபிடித்து எந்த பெரிய நல்ல சபை என்று ஓடல. கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரமே கனம் உண்டு. தேவனுடைய வசனத்திற்கு மாத்திரமே இந்த இடத்துல கனம் உண்டு. மனிதர்களை பிரியப்படுத்துகிற இடம் அல்ல, மனிதர்களை தூக்கி உயர்த்தி பேசுகிற இடம் அல்ல. இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உயர்ந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய கர்த்தருடைய கரம் இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறது. நேற்று தினத்துல ஒரு அழைப்பை கொடுத்தார். அநேகர் வந்தார்கள். அவர்களை எண்ணெய் பூசி அவர்களை நாம் அபிஷேகித்த பொழுது அவர்கள் தரிசனங்களை கண்டார்கள். கர்த்தர் பெரிய எழுப்புதலை நேற்று இந்த சபையிலே போட்டார். ஒருவேளை நீ வீட்டில் இருந்திருக்கலாம். இந்த இடத்துல இருந்தவர்களுக்கு ஒரு பெரிய கிருபை கர்த்தர் கொடுத்தார், வரங்களை கொடுத்தார், வல்லமையை கொடுத்தார். ஆனா நீ என்ன செஞ்சிருந்த? நீ வீட்டில் உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருந்தாய்? பிரயோஜனமற்றதை நீ நடத்தி கொண்டிருந்தாய். ஆனால் கர்த்தர் இடத்துல கொண்டு வந்து ஜனங்களை தமக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். God transforming people for this last day ministries. கடைசி கால ஊழியத்திற்கு ஒரு கூட்ட ஜனங்களை என் தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். Praise the Lord. ஏதோ ஒரு பெரிய மகிமையுள்ள ஊழியத்திற்காக அல்ல, ஒரு உபத்திரவமான ஊழியத்திற்கு தான் முதல்ல உங்களை கொண்டு போக போகிறார்.
உபத்திரவம் என்று சொன்னால் பல இடங்களில் பசியோடும் பட்டினியோடும் ஒரு எதிர்பார்ப்பில்லாத ஜனங்களோடு கூட உன்னை கொண்டு போய் விட போகிறார். அந்த இடத்துல அந்த ஜனங்களுக்காக நீ கண்ணீரோடு ஜெபிக்கிற பொழுது எலியாவை காகம் கொண்டு இப்படி கர்த்தர் போஷித்தாரோ அப்படி நீ இருக்கிற இடத்துல அந்த ஜனங்களை கர்த்தர் போஷிப்பார். வியாதியும் நெருக்கும் ஒரு இடத்துல கர்த்தர் உன்னை கொண்டு போவார். நீ கடந்து போகிற பொழுது அந்த காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல உயர்வான பெரிய தீர்க்கதரிசியாய் கொண்டு போகவே முடியாது. நல்ல கவனிங்க, ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னால் அந்த தீர்க்கதரிசிக்குரிய குணாதிசயம் காணப்பட வேண்டும். ஏசாயா முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு கொடுத்த தரிசனம். 2ஆம் அதிகாரத்துல கர்த்தர் அவனுக்கு கொடுத்த தரிசனம். ஏசாயா is a major prophet. ஆனா அந்த ஏசாயா தீர்க்கதரிசியா இருக்கிற பொழுது அந்த தீர்க்கதரிசிக்கு உண்டான ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா? யாருக்கா தெரியுமா? நீங்க தீர்க்கதரிசி ஆக வேண்டும் என்றால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் தீர்க்கதரிசிக்குரிய குணாதிசயம் என்ன தெரியுமா? அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் மிஷன். தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளுகிற ஊழியர்கள். தேவன் நடப்பிக்க போகிற காரியங்களை குறித்து பாரமுள்ள ஒரு ஊழியக்காரன் தான் தேவனுக்கு தீர்க்கதரிசியா இருக்க முடியும். ஒரு நாள் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு 7 நாளும் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அல்ல. ஒரு நாள் தேவன் பேசணும் என்று சொல்லிட்டு 8 நாளும் வேதத்தை வாசிக்காத ஒரு நாட்கள் அல்ல. நீ மற்றவர்களோடு உறவாடுகிற நாட்கள், சகஜமாய் பழகுகிற நாட்கள். ஒரு தீர்க்கதரிசியினாக அப்படி தீர்க்க தரிசனத்தை சொல்ல முடியாது. கர்த்தருக்கு நீ வைராக்கியம் இருக்க வேண்டும் என்றால் நீ இரவும் பகலும் கர்த்தரோடு நீ நெருங்கி இருக்க வேண்டும். இரவும் பகலும் கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்க வேண்டும். ஊழியத்தை குறித்த பாரம் எந்த இடத்துல நீ கடந்து சென்றாலும் கர்த்தர் ஐயோ அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக என்னை மறைத்து பேசுகிறாரே என்று சொல்லுகிற ஒரு இருதயத்தில் ஒரு பாரம் இருக்கிற மனுஷன் தான் கர்த்தருக்காய் தீர்க்கதரிசியா எழுத முடியும். கர்த்தருக்குரிய காரணம் இருக்க விரும்புகிற நீ சும்மா வேலை வெட்டி இல்லாதவராய் கண்ட காரியங்களை பேசிக் கொண்டிருப்பது கர்த்தருக்குரிய காரணம் இருக்க முடியாது. ஊழியத்தை குறித்த பாரம், சபையை குறித்த பாரம், வேத வசனத்தை குறித்தான ஏக்கம் உனக்குள் இருக்குமானால் கர்த்தர் உன்னை இந்த பட்டணத்தில் இந்த சபையில் உன்னை தீர்க்கதரிசியாய் வல்லமையான ஊழியக்காரனாய் கர்த்தர் உன்னை எழுப்ப முடியும். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய தரிசனம் இந்த சபைக்கு மேல். நீங்க நினைக்கலாம் இந்த சபையில இந்த குறுகிய காலத்துல இந்த சபையை கர்த்தர் இப்படி ஆசீர்வதிப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த சபையில நீ 100 வருஷம் இருந்து வாழ்வதற்கு அல்ல. சில காலம் இருந்து வேதத்தை கற்றுக்கொண்டு கர்த்தர் ஊழியனை மறைத்து சொல்லுவார். அந்த சகோதரனே நீ எழுப்பி போ, வடக்கு பக்கமாய் போ, கர்த்தர் உனக்கு ஊழியத்தை கொடுக்க போகிறார், கடந்து போ என்று சொல்லுகிற பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கி உன் கையில் அந்த ஊழியத்தை கொடுப்பார். நீ செய்வாய், அதை கண்கள் காணும் போட்டு நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. The church is not a business. ஒரு கூட்ட ஜனங்களை வைத்து ஊழியக்கார வயிற்றுக்கு பிளப்பு உண்டாகிற ஊழியம் அல்ல இது. கர்த்தர் போ அனுப்ப என்று சொன்னால் அனுப்ப நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய இந்த இடத்திற்கு கிழக்கு பக்கமாய் இந்த மகளை அனுப்ப என்று சொன்னால் கர்த்தருடைய அனுப்புகிறார், போ என்று சொல்லுவேன். ஆனால் கர்த்தருடைய அனுப்பின பிறகு வடது பக்கம் ஒருவரையும் கிழக்கு பக்கமாய் ஒருவரை அனுப்பின பிறகு இந்த இடத்துல 100கணக்கான ஆத்துமாக்களை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒருவேளை நான் ஒரு மனுஷனுக்கு பயந்து ஊழியத்தை செய்வேனானால் கர்த்தர் எனக்குள் என்னோடு இருக்க மாட்டார். Praise the Lord. Hallelujah. ஏசாயா சொல்லுகிறார், 2:2 வாசியுங்கள். Jesus Lord. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் நல்ல கவனிங்க. 40 உபவாசத்துக்கு பிறகு கர்த்தர் இன்றைக்கு திட்டமும் தெளிவுமாய் இந்த சபையோடும் என்னோடும் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சபையை நான் மனிதர்களுக்கு மேலாய் உயர்த்த போகிறேன். That means everyone identify this church. எல்லா ஜனங்களுக்கும் இந்த சபையை குறித்து தேவன் வெளிச்சம் போட்டு காட்ட போகிறார். இந்த சபை இத்தனை காலம் மறைவாக இருந்த நாட்கள் மாறி கர்த்தர் மலைகளுக்கு மேலாய் இந்த சபையை சாதிக்க போகிறார். கமலா சந்தரா விகமனா பாலபாரதியா. தேவனுடைய வல்லமை இடத்துல இறங்கி பெரிய அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை கர்த்தர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், கர்த்தர் நிற்கும். Praise the Lord. Praise the Lord. இதுதான் கடைசி காலத்தில் சம்பவிக்க வேண்டிய காரியம். இந்த சபை மலைகளுக்கு மேலாய் ஸ்தாபிக்கப்பட்டு, அல்லேலூயா,
ஜனங்கள் ஓடி வரும்படியா செய்வார். நீ நினைக்கலாம் இந்த சுத்து வட்டாரத்துல லிங்கராஜபுரத்துல சுத்தி இருக்கிற ஜனங்களை கொண்டு வருவார். இல்லைங்க, ஒரு நாள் இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. போன வாரமும் முந்தின வாரம் நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்கள் காணாத நாம் அறியாத ஜனங்களை தேசத்தின் ஒவ்வொரு மூலையிலிருந்து கர்த்தர் கொண்டு வருவார். யாரும் தெரியாது. கொண்டு வந்தாரா இல்லையா? நம்ம அமெரிக்கா போயிருக்கோமா? ஊழியர்களை பார்த்துருக்கோமா? இல்லை. முதல் வாரம் மைக்கேல் அலெக்சாண்டர் யூஎஸ்ல இருந்து கொண்டு வந்தார். போன வாரம் பின்லாந்துல இருந்து ஏரி கொண்டு வருகிறார். இப்ப சொல்றாரு, கர்த்தர் எழுதி வைத்துக் கொள்ளுங்க, தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த சபையை நிரப்பும்படியாய் மைசூர்ல இருந்து மண்டியால இருந்து ஜனங்களை கொண்டு வர போகிறார். பெல்காம்ல இருந்து ஜனங்க ஆராதனைக்கு வருவாங்க. குல்பர்கால இருந்து வர போறாங்க. கர்த்தர் இந்த கர்நாடகாவில் எந்தெந்த பகுதிகள் இருக்கிறதோ அந்த இடத்தில் இருந்தெல்லாம் ஜனங்களை இந்த சபைக்காய் கர்த்தர் கொண்டு வர போகிறார். நீங்க நினைக்கலாம் இந்த சபை ஒரு தனிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இயங்கிக் கொண்டிருக்கிறது. இல்ல, இது தேவனுடைய திட்ட வெளியரங்கமாக போகிற ஒரு காலம். அந்த ஜனங்கள் எல்லாம் அந்த இடத்துல குமிகிற பொழுது சமீபமாக இருக்கிற ஜனங்கள் ஐயோ இந்த கிருபை இழந்து விட்டோமே என்று கலங்குவார்கள். இப்படி ஒரு கிருபை இழந்து விட்டோமே. 3 நாட்கள் பாருங்க, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்கள். இந்த 2 நாட்களும் வெள்ளி சனி 2 நாட்கள் உண்மையாகவே பலிபீடத்தில் சொல்லுகிறேன், ஆவியானவர் இந்த சபையை தலைகளாய் புரட்டி போட்டிருக்கிறார். அப்படி ஒரு அபிஷேகத்தை வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் கர்த்தர் நடப்பித்தார். இந்த வசனங்கள் எப்படி உண்டானது என்று யாருக்கு தெரியாது. நேற்று சொல்ற தேவன், உங்களுக்கு ஒரு புது பெயரை நான் ஏற்படுத்த போகிறேன். என்ன பெயர்? நீதிபுரம் என்றும் விசுவாச பட்டணம் என்றும் நீ அழைக்கப்படுவாய். பிரைஸ் தி லார்ட். நேற்று தேவன் வெளிப்படுத்தினார், you are the city of righteous and faithful nation for God. Hallelujah. இதுதான் கர்த்தர் செய்ய போகிற காரியம். ஏசாயா 2:3 வாசி. திரளான ஜனங்கள் எங்க வர போறாங்க? திரளான ஜனங்கள் எங்க வர போறாங்க? Praise the Lord. ஒரு சபை ஸ்தாபிக்க வேண்டும் என்றால் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னால நம்முடைய பழைய சபை கிட்ட நான் போயிருந்தேன். அங்க எதிர்த்தாப்புல அந்த பக்கம் இருக்கிற அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு சகோதரி ஓடி வந்து, பாஸ்டர் உங்க சபை எங்க என்று கேட்டார். நான் சொன்னேன், இந்த சண்டே மார்க்கெட்டுக்கு பின்னால் இருக்குமா அடையாளம் சொன்னேன். நம்ம சொன்னாங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் சத்தத்தை கேட்போம், வர வேண்டும் வர வேண்டும் என்று ஆவலாய் காத்திருந்தோம், நாட்களை தள்ளி கொண்டிருந்தோம். ஒரு நாள் நாங்கள் வர வேண்டும் என்று யோசித்த பொழுது இந்த சபை இங்கே இல்லை. ஒரே ஒரு செவத்துக்கு உள்ள வரத்துக்கு நாங்கள் யோசித்தோம். இப்போ பல தெருவு தள்ளி போயிடுச்சு. சபை மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சத்தியத்தை நீங்கள் விதைக்கிற பொழுது எங்கள் காதுகளில் விழுகிற அந்த அபிஷேகத்தையும் நாங்கள் இழந்து விட்டோம். எனக்கு அன்பான தேவஜனமே, என்றைக்குமே we cannot underestimate the God's church. சபையை நாம் என்றைக்குமே தவறாய் எடை போட்டு விடவே கூடாது. கர்த்தருடைய சபை உனக்கு எப்பொழுதெல்லாம் கர்த்தர் உனக்கு அந்த கிருபை தயவை கட்டளிடுகிறாரோ, எப்பொழுதெல்லாம் இந்த நன்மை ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுக்கிறாரோ, அவைகளை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நேற்று தினத்தில் ஒரு உபவாச கூட்டம், நாம் ஏன் அதில் கலந்து கொள்ளக்கூடாது? கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார் என்று நீ வந்திருப்பாயானால் நேற்றைய அபிஷேகத்தை இழந்திருக்கவே முடியாது. இந்த நாளிலே கர்த்தருடைய ஆராதனை எவ்வளோ காரியங்கள் இருக்கலாம், அதையெல்லாம் தள்ளி வைத்து விட்டு என் தேவனுடைய வசனத்தை நாம் கேட்க வேண்டும் என்று வந்திருப்பாயானால் இதை தவற விட்டிருக்கவே முடியாது. வாசித்து பாருங்கள், ரோமர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. ரோமர் சாப்டர் 9 verses 11. பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கிறார்கள் இருக்கையில், நல்ல கவனிங்க, நீ கிரியை செய்யாமல் இருக்கிறாய்.
கர்த்தர் உனக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் பிரயாசப்பட வேண்டிய பிரயாசம் அவ்வளவு கொடுமையானதல்ல. எல்லாம் உன் கையில் இருக்கிற பொழுது நீங்கள் கிரியை செய்யாத நாட்களில் சொல்லுங்க, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு கவனிங்க, மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை யாரை நேசிக்கிறார், யாரை வெறுக்கிறார். என்னைக்குமே first born should be chosen by God. தேவனுடைய முதல் பலன், அந்த முதல் பலன் கர்த்தருக்குள்ள சரியா இருந்திருக்குமானால் கர்த்தர் யாக்கோபை நேசிக்கவும் ஏசாவை விட்டுவிடவும் வெறுக்கவும் அவர் செய்திருக்கவே மாட்டார். இவன் செய்த காரியம் என்ன, அவன் செய்த காரியம் என்ன, கர்த்தர் அவைகளை தான் விசாரித்து அறிந்து கொண்டிருக்கிறார். உனக்கு மேல் தேவ இரக்கம் இன்னமும் இறங்கிக் கொண்டிருக்க, வாழ்க்கையில கர்த்தருக்கு உகந்தவனாய் கர்த்தருக்கு உகந்தவனாய் கர்த்தரோடு நீ நெருங்கி இருக்க கர்த்தர் விரும்புகிறார். You are chosen by God. You are chosen by God. தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். என்றைக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டாயோ, தேவனால் அழைக்கப்பட்டாயோ, அந்த அழைப்பு நிமித்தமாய் கர்த்தர் தம்முடைய கிரியைகளை உனக்கு மேல் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். சங்கீதம் 46:7 வாசி. Thank you Lord. வேகமாய் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். சபையிலே கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், செவ்வாய்க்கிழமைகளிலே கர்த்தர் இடத்தில் நடப்பிக்கிற கிரியைகளை வந்து பாருங்கள். எந்த நாளிலெல்லாம் தேவன் இடத்தை திறந்து நமக்கு ஒரு ஆராதனை ஒழுங்கை ஏற்படுத்துகிறார், அது உபவாச கூட்டமாகட்டும், வெள்ளிக்கிழமை வேத பாடமாகட்டும், சனிக்கிழமை உபவாச கூட்டமாகட்டும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆகட்டும், நீங்கள் வந்து பார்க்கிற பொழுது கர்த்தருடைய கிரியை உங்களுக்கு விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனிவரும் காலங்களிலே கர்த்தர் உன் இருதயத்திற்கு ஏற்ற நீ பலனடையும்படியாய் கர்த்தருக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் மாறும்படிக்கு கர்த்தர் உன்னை அதிசயமாய் தம்முடைய கரத்தில் வைத்து உன்னை நடத்த போகிறார். Praise the Lord. Praise the Lord. அது மாத்திரமல்ல, ரோமர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசிங்க. Romans chapter 8 verses 3. மாம்சத்திலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் பலவீனமாய் இருந்த மாம்சத்தினால் செய்ய முடியாததை தேவன் செய்யும்படிக்கு நம்முடைய குமாரனை பாவத்தை போக்குகிற பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக மாம்சத்திலே தீர்க்கிறார். இன்னைக்கு பாருங்க, ராபோஜனம் இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், அவருடைய ரத்தத்தை குறித்தும் அவருடைய சரீரத்தை குறித்தும் நினைவு கூறுகிற ஒரு சபையாய் நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். இந்த ராபோஜனத்தை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு காரியம் சொல்றேன். ஒரு தேசத்துல சபை நடந்து கொண்டிருக்கிறது. ஆசாரியன் ராபோஜனத்தை குறித்து மிகுந்த அக்கறையோடு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஜனங்களிடத்தில் அவர் சொன்ன முதல் காரியம்,
இந்த ராபோஜனம் என்பது கடமைக்காக நீங்கள் எடுக்கக்கூடாது. Not for the traditional regulations. You should not do it. முதல் காரியம். இரண்டாவது சொன்னாரு, நான் இங்கு மேசையில வைத்திருக்கிற அப்பத்தை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அங்கு வைத்திருக்கிற திராட்சை ரசத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். அபாத்திரமாய் இதிலே பானம் பண்ணக்கூடாது, இதிலே வாங்கி புசிக்க கூடாது. அப்படி வருகிற பொழுது ஆக்கினை தீர்ப்பு வரும், சிலர் மரித்தும் இருக்கிறார்கள் என்கிறதான உபதேசத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவை நம்பாத ஒரு மனிதன், தெருவிலே போய் கொண்டிருந்த மனிதன், சரி என்னதான் சபையிலே சொல்லுகிறார்கள் நாம் பார்ப்போம் என்று சொல்லி அவன் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறான். இந்த ஊழியருடைய உபதேசம் அவனுக்கு ஒரு ஏளனமாய் இளக்காரமாய் காணப்படுகிறது. கேலி பரிகாசமாய் அவன் தனக்குள்ளாக சிரித்துக் கொண்டிருக்கிறான். இது ஒரு அப்பம், இது திராட்சை ரசம், பொதுவாய் எல்லாம் யார் வேணாலும் வாங்கி குடிக்கலாம், யார் வேணாலும் வாங்கி சாப்பிடலாம். இது கடையில போய் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இந்த மனுஷன் இயேசுவின் ரத்தம், இது இயேசுவின் சரீரம் என்று இந்த மனுஷன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அது என்னதான் நம்மை செய்யும் பார்க்கலாம் என்று சொல்லி இந்த மனிதன் நிர்விசாரமாய் பந்தியிலே கலந்து கொண்டு அந்த ரசத்தை வாங்கி குடிக்கிறான். அந்த அப்பத்தை தன் வாயிலே போட்டுக்கொண்டு இவன் ஏளனமாய் கடந்து போய் சிரித்துக் கொண்டே போய் தன் இடத்தில் உட்கார்ந்து கொள்ளுகிறார். அலட்சியம் செய்தார். ஊழியக்காரரை கவனித்துக் கொண்ட உடனே தன் இருதயத்திலே உடைந்து வேதனைப்படுகிறார், கண்ணீர் விடுகிறார். அந்த ஊழியக்காரர் சொன்னார், ஆண்டவரே, என்னுடைய வேலையை நான் செய்து விட்டேன், இனி நீங்க உங்க வேலையை செய்யுங்க சொல்லிட்டு பேசாம செய்திக்குள்ள போய் செய்தியை முடிச்சுட்டார். அந்த சபையில் எப்படி இந்த கம்யூனியன் சொன்னா, எடுத்தோடனே ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி ஆராதனை முடிந்த உடனே சங்கீதம் வாச்ச உடனே ராபோஜனத்தை கொடுத்துறது, அப்புறம் வசனத்தை பிரசங்கிப்பார்கள். அப்போ அந்த வசனத்தை பிரசங்கிக்கிற பொழுது அந்த வசனம் தேவனுடைய வார்த்தையாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. சில மணி நேரங்களுக்குள்ள அந்த வசனங்கள் முடிவதற்குள்ளதாக அந்த மனிதனுடைய உடம்புல வேர்வை துளிகள் பெரிதாய் வர ஆரம்பித்தது. வேர்த்து 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 ஒரு சுய நினைவற்றவனாய் அந்த இடத்துல மயங்கி கீழே விழுகிறான். உடனே சபையினுடைய மூப்பர்கள் அவனை கொண்டு போய் ஒரு பக்கத்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிறார்கள். டாக்டர்கள் அவனை பரிசோதிக்கிறார்கள். என்ன ஆயிற்று யாருன்னு தெரியாது. He is not a church member, but he is attended and also he accepted the communion also, but we don't know what happened. என்று சொன்ன உடனே டாக்டர்கள் அவனை பரிசோதிக்கிறார்கள். எவ்வளவு பேர் நம்புவீங்களோ தெரியாது. இந்த இதுக்கு மேல திராட்சை ரசமும் போகல, அப்பமும் போகல, இங்கே அடைத்து கொண்டது. டாக்டர் சொன்னாங்க, இது ஒரு கெட்டியான ஒரு பொருள், ஒரு மனித ஒரு மாமிச துண்டு தொண்டையில சிக்கிக்கிட்டு இருக்கு. அது மாத்திரமல்ல, ஒரு ஃப்ரெஷ் பிளட் அதோட கலந்து இருக்கிறதை பார்க்கிறேன். இந்த இரண்டு இந்த தொண்டையில இருக்கு. நம்ம பெட்டர் ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் என்று சொல்லி இந்த ஃபுட் பைப்பை ஓபன் பண்ணி அது எடுத்தா நீ நம்ப மாட்டீங்க, ஒரு துண்டு சரீரம், that means the flesh and fresh blood அங்க இருந்துச்சான். இந்த மனுஷன் சுகமான பிறகு கான்சியஸ் வந்த டாக்டர் கேட்டேன், எனக்கு என்னாச்சு டாக்டர்? டாக்டர் சொன்னாராம், எப்பா மாம்சத்தை அப்படியா சாப்பிடுவேன், பச்சை ரத்தத்தை அப்படி இல்லையா, சபையில கொடுத்த ராபோஜனம் திராட்சை ரசமும் ஒரு சின்ன வேஃபர் பிரெட்டு தான் நான் சாப்பிட்டேன், அதுதான் கடைசியாக நான் சாப்பிட்டேன், அதுக்கு முன்னால் சாப்பிடவே இல்லை. இல்லை இதுதான் இருந்துச்சு, எடுத்து பாருங்க. ஒரு சின்ன கிட்னி ட்ரேல வச்சுருந்தாங்க. அதை கொண்டு மனுஷத்தில் காமிக்கிற பொழுது அந்த மகன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். கடைசி நாட்களில் தேவனுக்கு ஊழியக்காரனாய் மாறி அவன் எங்கே போனாலும் ஒரு டை கோட் வந்து பாருங்க, ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, நான் சபையினுடைய இந்த பந்தியை நான் அலட்சியப்படுத்தினேன், இந்த அப்பமும் இந்த ரசமும் என்ன செய்யும் என்னை? ஜீவனுள்ள தேவன் இந்த பயத்தோட இந்த நடுக்கத்தோட சிலர் மதுபானம் பண்ணுவாங்க, ட்ரிங்க்ஸ் அத்தனால வாரம் பூரா மதுபானம் குடிப்பாங்க. நம்ம யார் பார்ப்பாங்கன்னு சொல்லி தைரியமா வந்து இந்த இடத்துல ராபோஜனம் எடுப்பாங்க. சிகரெட் குடிப்பாங்க, ராபோஜனம் எடுப்பாங்க. பட் நான் பார்க்கல, அவன் குடிக்கிறத நான் பார்த்தேன்னு வச்சுருந்தேன். அடுத்த சொல்ல, தம்பி நீங்க இந்த ராபோஜனம் எடுக்கக்கூடாது, என்னை அடிச்சாலும் சரி, என்னை திட்டினாலும் சரி, அவன் சபையை விட்டு வெளியே போனாலும் சரி,
எனக்கு கவலை இல்லை, நான் கர்த்தருக்கு கணக்கெடுக்கிறேன். உன் தொண்டையில மாட்டுச்சுன்னா ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். இந்த ராபோஜனத்தை குறித்து நீ அக்கறை அற்றவளாய், பயமற்றவளாய், நிர்விசாரமாய் இந்த பந்தியில நீ பானம் பண்ணுகிற பொழுது மனுஷன் அல்ல, விசுவாசிகள் அல்ல, நம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனை பார்த்து கொண்டிருக்கிறார். இது கேலி பரிகாசம் பண்ணுகிற சூழ்நிலை அல்ல. It is not a place of criticizing God. He is living God. Whom we worshiping is a living God. ஜீவன் உள்ள தேவன். அவருக்கு ஊழியம் செய்யும்படியாய் கர்த்தரை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கர்த்தரை அழைத்து வந்திருக்கிறார். இந்த அழைப்பும் இந்த தெரிந்து கொள்ளுதலும் மேலானதை கர்த்தர் நினைத்திருக்கிறார். வேதம் சொல்லுது, நீ விசுவாசத்தோடு இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணி இந்த மாம்சத்தை உட்கொண்டானால் உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் கூட மறைந்திருக்கிறது. ஆமென். எனக்காய் ஒருவர் வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 Corinthians 5:2. இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை விட்டு தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாய் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையில சொல்றாரு, ஒருவேளை அப்படிப்பட்ட சம்பவம் நடக்குமானால் நீங்க உங்களை ஜனங்க யாரும் வெட்கப்படுத்த மாட்டாங்க. நீங்க நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டீங்க. வெட்கம் தலைக்குனிவு உங்களுக்கு வராது. ஏசாயா 2:4 திருப்பிக் கொள்ளுங்கள். The Lord mediates between the nation and will settle the international disputes. They will hammer their swords into plowshares and their spears into pruning hooks. Nation will no longer fight against the nation, not train for war anymore. யுத்தத்திற்காக இனி நாம் பழக்குவிக்கப்படுவதில்லை. இந்த 2ஆம் வசனத்தை பொறுத்த வரைக்கும் வேதம் சொல்லுகிறது, in the Old Testament the expression the last days is a general reference to the future era. இந்த 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் பொறுத்த வரைக்கும் பார்க்கிற பொழுது வரக்கூடிய நாட்களை குறித்தான தரிசனத்தை கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் இது ஏசாயாவுக்கு மாத்திரமல்ல, இந்த அருமையான சபைக்கு தேவன் கொடுத்து வருகிறார். இது தேவனாகிய கர்த்தர் சபைக்கு கொடுக்கிறதான ஒரு தரிசனம். எப்படி என்று சொல்லி பாருங்க. வேதம் சொல்கிறது, எரேமியா 49:39, book of Jeremiah 49:29 and Ezekiel 38:16, ஓசியா 3:5. இவைகளை நாம் பார்க்கிற பொழுது கடைசி காலங்களில் சம்பவிக்க வேண்டிய ஒரு காரியம். The last days, what is going to happen for the nations. இன்னைக்கு சபை என்று சொன்னால், ஒரு சபையிலே நாம் இருக்கிற பொழுது இந்த சபை நமக்கு எப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கையில இந்த சபை நம்மை நடத்துகிறது, நாம் சபைக்காக நாம் செய்ய நினைக்கிற காரியங்கள் என்ன, இவைகளை குறித்து நாம் மிகுந்த அக்கறையோடும் மிகுந்த கவனத்தோடும் நாம் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன்னா கடைசி காலமா இருக்கிறபடினாலே நாம் தேவனிடத்திலே வைத்திருக்கிற நம்பிக்கை, தேவனிடத்திலே சேர்க்கும் பொழுது நாம் அவர் மேல் வைத்திருக்கிற அக்கறை. இந்த வேதத்தினுடைய ரகசியம் சொல்லுகிறது, in the New Testament it is used to refer to the period of the beginning with the coming of Lord Jesus Christ. எபிரேயர் 1:2 எடுத்து பாருங்க. இயேசு வருகிற பொழுது சபையில என்ன சம்பவிக்க போகிறது, இயேசு வரும்போது என்ன நடக்க போகிறது யோசிச்சு பாருங்க. அப்ப ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய காரியம் நடக்க போகுது. என்ன தெரியுமா? பக்தி விருத்தியில ஒரு கூட்டம் வளர்ந்துகிட்டே இருக்கும் பாருங்க. நிர்விசாரமா ஒரு கூட்டம் வளர்ந்துகிட்டே இருக்கும். அதான் சொல்றாரு, நன்மை செய்கிறவன் இன்னும் அதிகமாய் நன்மை செய்யட்டும், தீமை செய்கிறவன் அதிகமாய் தீமை செய்யட்டும். அவன் செய்கிற கிரியை, அவன் செய்கிற கிரியைக்கு தக்கவாறு பலன் அவரோடு கூட வரப்போகிறது. நீங்க நினைக்கிறோம் சபைக்குள்ள நம்ம ஆராதனைக்குள்ள வரணும்னா முதலாவது ஆராதனை குறித்த ஒரு எண்ணம் நமக்குள்ள தெளிவான எண்ணம் வரணும். இதை தேவன் அசைமாடி கொண்டிருக்கிறார்.
இந்த இடத்துல ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியுமா? யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆவியானவர் இந்த இடத்துல இல்லைன்னு சொன்னா நம்ம பிரசங்கம், நீங்க உட்கார்ந்து இருக்கிறது எதுவுமே பிரயோஜனமற்றதாகி போயிடும். All things turn useless. பரிசுத்த ஆவி இருக்கிற சபைகளுக்குள்ளதான் தேவன் இவ்வளவு தெளிவான தன்னுடைய வெளிப்பாடுகளை கொடுக்க முடியும். தேவன் தன்னுடைய தீர்மானத்தை நிறைவேற்ற முடியும். ஆனால் இந்த கடைசி காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற பயம், கடைசி காலத்தில் நிற்கிறோம் என்கிற ஒரு தெளிவு இல்லாத ஒரு வாழ்க்கை உங்க வாழ்க்கையில நீங்கள் நம்பிக்கை எதிர்காலத்தை அது சீரழிக்கிறதா இருக்கும். எதிர்காலம் கெட்டு போகிறதா இருக்கும். வாசியுங்கள். Hebrews chapter 1 verses 2. எபிரேயர் 1:2 வாசி. என்ன சொல்றாரு? இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு இந்த ரகசியத்தை தேவன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உங்களை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே. இன்னைக்கு சபை முடிந்து போன பிறகு ஒரு பிராக்டிஸ் வச்சுக்கணும். அக்கம் பக்கம் இருக்கிற வீடுகளில அக்கம் பக்கம் இருக்கிறவங்க உங்களை பார்த்து கேட்பாங்க, சபைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? சபையில ஊழியக்காரர் என்ன சொன்னாரு? எவ்வளவு பேருக்கு தைரியம் இருக்கு சொல்ல முடியும்? பிரசங்கத்தை அப்படியே என்னால திருப்பி சொல்ல முடியும்? எவ்வளவு பேருக்குள்ள தைரியம் இருக்கு சொல்ல முடியுமா? நீ என்ன கருத்து பேசினார் சபையில? பிராங்க்லின் ஜெரி என்கிற ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, இவரு குடும்பத்துல ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கே இல்லை. அப்பா இறந்துட்டாரு, ஒரே பையன். அம்மா ஒரு கூலி வேலை செஞ்சு இந்த பிள்ளையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பையன் படிச்சுக்கிட்டு இருந்தான், கொஞ்ச காலம் படிச்சுக்கிட்டு இருந்தான். பிராங்க்லின் ஜெரி படிச்சுக்கிட்டு இருந்தான். என்ன ஆயிடுச்சு, நம்ம அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். 6 நாளும் இவங்க வேலை செய்வாங்க. 7ஆம் நாளிலே சபைக்கு போயிடுவாங்க. ஆனா 7ஆம் நாளில இவன் வேலைக்கு போகணும். யாரு? பிராங்க்லின் ஜெரி வேலைக்கு போகணும். ஒரு நாள் வேலைக்கு போகணும். அப்பதான் 7 நாளும் அந்த வீட்டுல சாப்பாடு கிடைக்கும், கஞ்சி கிடைக்கும். ஒரு டம்ளர் கஞ்சி குடிக்க முடியும். அவ்வளவு கொடுமையான நாட்கள் பாருங்க. அப்ப இந்த 7ஆம் நாளில பிராங்க்லின் ஜெரி வேலைக்கு போறாரு. அந்த அம்மா செய்யற இடத்துக்கு வேலைக்கு போறாரு. அம்மாவுக்கு 100 ரூபாய் கூலினா இவருக்கு 50 ரூபாய் கூலி. சின்ன பையன் 50 ரூபாய் கூலி கொண்டு வந்து அப்படியே அம்மாட்ட கொடுத்துருவார். அம்மாட்ட கொடுத்தோன்னா நம்ம என்ன செய்வாங்க, ஓடி போய் கொஞ்சம் ஏதாவது கார்ன்ஃபிளாக்ஸ் வாங்கிட்டு வந்து அதை கொதிக்க வச்சு அதுல கூட பால் சர்க்கரைலாம் கிடையாது, சும்மா தண்ணி எடுக்க வேண்டியது. அதை கொதிக்க விறகுகளை பொறுக்கி பாத்திரத்தில் போட வேண்டியது. அது கார்ன்ஃபிளாக்ஸ் நல்லா வந்தவுடனே அதை எடுத்து 2 பேரும் ஆளுக்கு டம்ளர் நிறைய வயிறு நிறைய குடிச்சிருவாங்க. அவ்வளவுதான் அவங்களுக்கு சாப்பாடு டெய்லி. ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறத கொஞ்சம் உணவுக்கு, இந்த பிள்ளை படிப்புக்கு, இந்த பிள்ளைக்கு ட்ரெஸ், இந்த பிள்ளைக்கு செருப்பு எல்லாம் வாங்கி கொடுப்பதற்காக இந்த தாய் என்ன ஆயிடுச்சு, இந்த அம்மா சொல்லுவாங்க, அந்த கஞ்சியை கொதிக்கும் போது அந்த அம்மா சொல்லுவாங்களா, தம்பி இன்னைக்கு ஆராதனை சபையில தேவனாகிய கர்த்தர் ஊழியரை மறைத்து இந்த வசனங்களை கொடுத்தார். இந்த வார்த்தை தான் தேவன் என்னோடு பேசினார். இந்த வசனத்தை நீ கேட்டுக்கொள்ள என்று சொல்லி தாய் சபைக்கு வராத பிள்ளைக்கு சத்தியத்தை உட்கார வைத்து சொல்லுவார். அவருக்கு ஒரு பக்கம் பசி வயிறை பெரட்டும், தலையெல்லாம் சுத்தம், வேர்த்து விட்டோம். ஆனா நம்ம விட மாட்டாங்க. அந்த பிரசங்கம் முழுவதையும் தன் பிள்ளைக்கு சொன்ன பிறகு, தம்பி கஞ்சி குடிப்பா. அந்த கஞ்சியை மடக்கு குடிச்சிட்டு போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடு. ஓய்வு எடுத்தோன்னா திரும்பி இங்க வாங்க கூப்பிட்டு நான் சொன்னதெல்லாம் திருப்பி சொன்னேன். நான் என்னெல்லாம் உனக்கு சொன்னேன், சபையில நடந்ததை திரும்ப சொல்லு. நம்ம படுத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பான். பிராங்க்லின் ஜெரி கிட்ட உட்காந்து சொல்லுவாராம், பாஸ்ட் வந்தோடனே இந்த வசனத்தை துவக்க வசனம் இது, இந்த மாதிரி வார்த்தைகளை கொடுத்தார். இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு. இந்த பகுதியில் 3 வசனங்கள் சொன்னாரு. எல்லாம் சொல்லி சொன்ன உடனே நம்ம சந்தோஷமா இந்த திரைக்குள்ள போவான். அந்த பிள்ளையோட படுத்து தூங்குவான்.
சில நாட்கள் கழித்து கர்த்தர் அந்த பிள்ளையோடு இடைப்பட்டார். தன்னுடைய ஸ்கூல்ல ஒரு நியூ டெஸ்டமெண்ட் பைபிள யாரோ வந்து கிஃப்டா கொடுத்திருக்கிறாங்க. இந்த பிள்ளை இந்த தாய் சொல்லுகிறவர்கள் இந்த வேதத்தை எடுத்து வாசித்து அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்குவார். தன்னுடைய 10th முடிக்கும் போது அந்த ஸ்கூல்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்களாம், ஃபர்தரா நீங்க படிக்கணும்னா படிக்கலாம், என்னன்னு சொன்னா ஒரு வேதாகம கல்லூரி முன் வந்திருக்குது, உங்களுக்கு இலவசமாய் ஒரு பாஸ்டல் கோர்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க, இது எவ்வளவு பேர் ஜாயின் பண்ண போறீங்க? அப்போ அந்த பிராங்க்லின் ஜெரி முதலாவது எதிர்ச்சுன்னா நான் அந்த ஊழியத்துக்கு போகிறேன். அப்போ அவங்க சரி வா, உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு, நீ என்ன படிச்சிருக்க, வேதத்தை குறித்து என்ன தெரியும் என்று சொன்ன போது அந்த பள்ளி நாட்கள் ஸ்கூல் டேஸில் அவன் கொடுத்த அந்த புதிய பாடை அவன் எடுத்து காண்பித்த பொழுது ஒவ்வொரு நாளும் டேட்டை போட்டு அண்டர்லைன் பண்ணி அது புக்கை காமிச்சாங்க. அவர் வாங்கி பார்த்துட்டு இவ்வளவு தூரம் நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கீங்க, இதெல்லாம் எப்படி சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு? நான் சர்ச்சுக்கு போக முடியாது, சண்டேஸ்னா நான் வேலைக்கு போவேன், எங்க அம்மாவை சபைக்கு அனுப்புவேன், எனக்கு வசதி இல்லை, கஞ்சி குடிக்கிறதுக்காக நான் சண்டே போய் தான் ஆகணும், வேலைக்கு போய் தான் ஆகணும். அப்போ என்னுடைய தாய் சபையிலிருந்து வந்து எனக்கு சொல்லுகிற பொழுது நான் அதை கேட்டு அதை வேதத்தில் குறிப்பெடுத்துக் கொண்டு நான் அதை தியானித்து அதற்கு விளக்கத்தை நான் எழுதி வைத்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அந்த செலெக்ஷன் கமிட்டி தியாலஜிக்கல் காலேஜில் அந்த மகனை கட்டி பிடித்து சொன்னாங்களா, நீ வேதாகமத்தில் எவ்வளவு படிக்க வேண்டுமோ நீ படி. 2 வருஷம் முடிஞ்சிச்சு. அதே கல்லூரியில ஆசிரியராய் போனார், டீச்சரா போனார். அதே கல்லூரியில எல்லாம் தெளிவாய் முடித்தார். பிறகு ஒரு சின்ன ஊழியத்தை தொடங்கினார். தேவன் அவரை உலகம் முழுவதும் பயன்படுத்தினார். பிராங்க்லின் ஜெரி அவருடைய சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது ஒருவேளை கஞ்சி இல்லை, ஒருவேளை சாப்பாடு இல்லை, ஆனா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு இருக்கிறதா? கேட்ட உடனே துணி, கேட்ட உடனே சாப்பாடு. நேற்று தானே சிக்கன் சாப்பிட்டோம், நீ மட்டன், ஓகே, என்ன வேணுமானு சாப்பிடலாம். அந்த உணவுக்கும் உடைக்கும் உங்கள் காசுக்கும் நீங்க பஞ்சம் இல்லாததுனால வேத வசனத்தை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு மிகவும் கடுமையாய் குறைந்து கொண்டிருப்பதை என்னால உணர முடிகிறது. உன் வாழ்க்கையில ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தரித்திரம் வருமானால், சாப்பாட்டுக்கும் துணிக்கும் பிரச்சனை வருமானால், கர்த்தரை தேடுகிற பொழுதுதான் இது கிடைக்கும் ஒரு நிலைமை வருகிற பொழுது அவன் கர்த்தரை கட்டாயம் தேடுகிறான். பிரச்சனை உணவு இல்லை, உடை இல்லை, சமுதாயத்தில் சொசைட்டியில் என்னால மேல வர முடியல, என் வாழ்க்கையெல்லாம் நெருக்கமா இருக்குன்னு சொல்லி நிலைமை வந்துச்சுன்னா வேதத்தை வாசித்தாதான் உணவு கிடைக்கும் என்ற ஒரு காலம் வருமானால், நீ கர்த்தருக்கு உண்மையா இருந்தா நீ போட துணி கிடைக்கும் ஒரு நாள் வந்தா நிர்விசாரமாய் நாம் சபையில் உட்கார்ந்து கொண்டு இருக்க முடியாது. வேத வசனத்தை குறித்து நிர்விசாரமாய் இருக்க முடியாது. இனி நம்ம வேதம் படித்தாலும் படிக்கிறதுனாலும் செபிக்கிறதுனாலும் சபைக்கு வரலனா கூட உனக்கு சாப்பாடு கொடுக்கிறார் பாருங்க தேவன். ஏன் கொடுக்கிறாரு? அவர் சொல்றாரு, ஆகாயத்து பறவை பாரு, இழைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்திலே சேர்ப்பதில்லை, அவைகளை பிழைப்பட்டுகிறே, உன்னையும் பிழைப்புற்ற ஒரு காக்கா குருவியை போல இருந்துட்டு போ, என ஊழியக்காரன் இருக்க முடியாது. நல்லையா சொல்லுங்க. அது அநேகர் சொல்றாங்க, பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா, ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறவர் என்னையும் போஷிப்பார். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆகாயத்து பறவையை காக்கா குருவியை போல நீ ஒண்ணு தின்னுட்டு போங்கிறார். சபைக்கு வரலையா, தின்னுட்டு போ. வேதம் வாசிக்கலையா, தின்னுட்டு போ. உபவாசம் இருக்கலையா, தின்னுட்டு போ. He never consider you as a human being. He is not consider you as a human being. You are like a bird. ஒரு பறவையை போல இருக்கிற வாழ்க்கையில வெக்கமா இருக்குங்க. எனக்கு நான் சொல்லிட்டேன், கர்த்தரை உயர்த்தினார், உபவாசித்தேன், கர்த்தர் உயர்த்தினார், கர்த்தரை தேடினேன். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், தாட்சியா இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு குறைவும் இல்லை. இந்த ஓய்வு வார்த்தை வருமா? அந்த நம்பிக்கை உனக்குள் இருக்கிறதா? நான் கர்த்தரை தேடுகிறவன், கர்த்தரை உபவாசத்தில் கர்த்தரை பிடித்துக் கொள்ளுகிறவன், கர்த்தரோடு இணைந்திருக்கிறவன். என் உபவாசம் ஜெபம் என் வாழ்க்கையில என்னை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஏயா சாப்பிடல, இன்னைக்கு ஜெபிக்கல, ஏங்க உணவானதா இருக்கு? உணவு
இல்லை எனக்கு ஏன் இவ்வளவு மூட்டை அரிசி இருக்க, அது இருக்கட்டும், நீ கர்த்தர் என்னோடு இடைப்படுகிற கர்த்தருக்கு இடைப்படுங்க, அவர் இடைப்படுகிறவர்கள் நான் சாப்பிட மாட்டேன். இந்த வைராக்கியம் உனக்குள்ள இருக்கிறதா? சபைக்கு வரலைனாலும் 3 நேரம் சாப்பிடுறோம். எப்படி சாப்பிடுறோம்? ஆகாயத்து பறவை. You are not the human being, you are the birds. அதுக்கு போடுற சாப்பாடு உனக்கு கொடுக்கிறார். ரொம்ப வேதனையா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு. யோசிச்சு பாருங்க, வேலைக்கே போகாம ஒரு தினம் வந்து நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இந்த சபையில டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் 3 நேரம் ஒருவேளை கர்த்தர் ஆசீர்வதிச்சு நான் செய்வேன். இப்படி செய்யும் போது ஜனங்க வந்து நீங்க உங்களுக்கு உணவு வேணும் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது 3 நேரம் சாப்பாடு கிடைக்குன்னு வச்சுங்களேன். எதுக்கு 3 நேரம் சாப்பாடு கிடைக்கிற மாதிரி வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நம்ம சாப்பிட்டா எப்படி யோசிப்பாரு. ஒரு நாள் சாப்பிடுவோம், 2ஆவது நாள் சாப்பிடுவோம், 3 நாள் சொல்லுவோம், இல்லையா உழைக்காதனால நான் சாப்பிட்றதுக்கு எனக்கு மனசு இல்லை. சோறு நீங்க போடுறீங்க, ஆனா நான் சாப்பாடு காலையில பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் கொடுங்க, கூடவே கொஞ்சம் வேலையும் கொடுங்க, சபையில் ஏதாவது வேலை போட்டு கொடுங்க, நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். அந்த எண்ணத்தை கர்த்தர் கொண்டு வருவார். அப்பதான் இவங்க சாப்பிடுற சாப்பாடு உடம்புல மனசுல ஒட்டும், கர்த்தர் கிரியை செய்வார். நீ நம்ம சாப்பிடுறது பெரிய காரியம் இல்லை, நல்ல துணிமணி போட்டுக்கிறோம், பெரிய காரியம் இல்லை. இனி செத்தா எங்க போவேன்னு பார். ஒரு மனுஷன் நல்ல வஸ்திரத்தை உடுத்தினான், ரத்தாம்பரமாய் உடுத்தினான், சம்பூர்ணமாய் சாப்பிட்டான். செத்த பிறகு என்ன போனான் தெரியுமா? நரகத்துக்கு போனான். சொல்லுங்க, எங்க போகிறார்? நரகத்துக்கு. அவருடைய வாழ்க்கையில் என்ன? கர்த்தர் அவனுக்கு உடுத்த கொடுத்தார், சாப்பிட கொடுத்தார். ஆனா வாழ்க்கையில சாப்பிட்டா உடுத்தனா சத்தியத்தை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா வெளியே இருக்கிற கருத்துடன் தாசர் வேதம் சொல்லுகிறது, உணவும் இல்லை உடையும் இல்லை, ஆனா கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ளே இருந்தது. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறவனாக இருந்தான், கர்த்தருடைய ஒரு வசனத்திற்கு உறுதியாக காத்திருந்தான். இன்னைக்கு மறித்தாலும் நான் ஆபிரகாம் வழியிலே கொண்டு வரப்படுவேன் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு காத்திருந்தான். உணவு பரிசா தெரியல, உடை பரிசா தெரியல, கர்த்தர் மாத்திரம் தெரிந்தார். வாழ்க்கையில கர்த்தர் அவன் மறித்த பொழுது தூதர்களால் ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள எவ்வளவு பேருக்குள்ள இருக்கிறது? இன்றைக்கு நான் மறித்தான் இயேசுவோடு சேர்வேன், அவரின் பிதாவின் வலது வாரிசத்தில் இருக்கிறது போல நானும் அங்கு இருப்பேன் என்கிற நம்பிக்கை உனக்குள் இருக்கிறதா? இந்த நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கிறதா? அந்த நம்பிக்கை இருக்குமானால் இந்த நாளில் நான் எழுதி வைத்துக் கொள்ளுங்க, உன் முகமெட்கத்தை காணாது. You never be ashamed because of this word. அடுத்த ஒரு காரியம் சொல்லிக் கொடுக்கிறேன். And more specifically to the period of immediately preceding the end of the present age, according to 2 Peter chapter 3 verses 3. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இந்த கடைசி காலத்திலே சம்பவிக்கிற காரியங்கள். என்ன சொல்றாரு? முதல்ல நீ அறிய வேண்டியது எதுன்னு தெரிஞ்சுங்க. நல்லா கவனிங்க. நீ ஒரு சபைக்குள்ள வரணும்னு சொன்னா, ஒரு சபையில நீ முதல்ல அறிய வேண்டியது எது? What should know? You should know first. வாசிங்க. கடைசி நாட்களில் யார் சொல்றா? பிசாசு இன்னொரு பேர் இருக்கு, கிரிட்டிசைசர். என்ன செய்வான்? சிரிச்சுக்கிட்டே இருப்பான். இவன் உபவாசிக்கிறான், இவனால என்ன செய்ய முடியும்? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறாங்க, இவங்களால என்ன செய்ய முடியும்? ஞாயிற்றுக்கிழமையான எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, இவனால் என்ன செய்ய முடியும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாத்தையும் செய்வேன். என்ன செய்ய? நம்மளால என்ன செய்ய முடியும்? எல்லாத்தையும் செய்ய முடியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கடைசி காலத்திலே நீ முதலாவது அறிய வேண்டிய காரியம் என்னவென்றால், பரிகாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சையின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே என்று சபையை பார்த்து கேட்பார்கள்.
எல்லாமே அந்த நாட்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கு. எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால என் இயேசு வந்துட்டு போயிருப்பாரானால் எத்தனை பேர் இந்த சபையில இருந்து பங்கேற்று வந்திருப்பீங்க? யோசிக்க முடியுமா? இந்த 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்டவர்களை ஞானஸ்தானத்திலே வழி நடத்தி இருக்கிறோம். ஒரு 300 பேர் அவருடைய ராஜ்யத்திற்காக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். என்ன மாற்றம்? எல்லாரும் போல செத்து நம்பிக்கை அற்றவர்களாய் மறிக்கிற வாழ்க்கை அல்ல. நமக்குள்ள ஒரு ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிற நம்பிக்கை இருக்கிறது. இன்னைக்கு மறித்தாலும் அவரோடு சேருவோம் என்கிற நம்பிக்கை எனக்குள்ள இருக்கிறது, உங்களுக்குள்ள இருக்கிறது. இந்த நம்பிக்கை கடைசி வரை நம்மை நடத்தும். ஆமென். என்ன நம்பிக்கை நமக்கு? வேதம் சொல்றது, ஜீவனுள்ள தேவனை நம்பிக்கை வைக்கிற மனுஷன் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. நீங்க யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க? உங்க வேலை மேல நம்பிக்கை இருக்கா? இல்ல சேர்த்து வைத்திருக்கிற சம்பத்து மேல நம்பிக்கை இருக்கா? இல்ல இவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்கன்னு மனுஷங்க மேல நம்பிக்கை இருக்கா? ஆனா ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன் அசைக்கப்படுவதில்லை. Where you have confidence, யார் மேல நம்பிக்கை இருக்கிறது? எனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைங்க. சொல்ல முடியுமா நீங்க? எனக்கு என் மேலேயே நம்பிக்கை இல்லை. மற்றவங்களை நம்புவனா? சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கு ஒரு மீட்டிங், இம்பார்ட்டன்ட் மீட்டிங் போகணுமா, சாயங்காலம் நான் சொன்னேன், என்னுடைய வீட்டில் இருந்து உங்களை பார்க்க வரணும்னா எனக்கு ஒரு 20 minutes to 25 minutes ஆகும். ஆனாலும் I will take more than half an hour என்று சொல்லிட்டு கிளம்பினேன். 3/4 மணி நேரம் ஆயும் டிவி டவரை தாண்டல. அவ்வளவு சரி, அங்க திருப்பி இந்த பக்கம் போனா அங்க அதுக்கு மேல அங்கிருந்து நேரா பெல்லாரி ரோட்ல அங்க போயிட்டு அங்கிருந்து அங்க போய் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. 1.5 hours. நான் சொன்னேன் 20 நிமிஷத்துல நான் வருவேன், உங்களை பார்ப்பேன். என்ன? என் மேல எனக்கு நம்பிக்கை. ஆனா என் மேல நான் வைத்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்திடுச்சு. என்ன சொல்லியிருக்கலாம்? கர்த்தருக்கு சித்தமானால் அவர் என்னை கொண்டு வருவார், இப்ப இத்தனை மணிக்கு நம்ம சந்திப்போம் என்று அவரை சார்ந்து இருந்தோம்னா அவர் கொண்டு போய் சரியான இடத்துல சரியான நேரத்தில் நிற்க வச்சிருப்பார். பல நேரங்கள் அந்த வாழ்க்கையில நாம் எதிர்பார்க்கிற காரியம், கர்த்தரை நம்பி தேசத்துல நன்மை செய்ய அறியுங்கள். கர்த்தரை நம்பி தேசத்துல நன்மை செய்ய அறியுங்கள். அதே நீங்க 2 பேர் 3:6 வாசித்து பாருங்க. 3:6. அதாவது இந்த காரியத்தை பேதுரு எழுதுகிற பொழுது என்ன எழுதுறாரு? இந்த வார்த்தை ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையா அப்படின்னா இல்ல. நல்லா கவனிச்சுங்க. பீட்டர் இஸ் நாட் a prophet, இல்லையா? தீர்க்கதரிசியாக இல்ல. பேதுரு என்ன செய்றாரு? இந்த இடத்துல இந்த லாஸ்ட் டேஸ், கடைசி காலத்துல என்ன நடக்கும் என்பதை தீர்க்க தரிசனமா சொல்லல, படிக்கிறவர்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து சொல்லுகிறான். The situation of the readers. அது நீ மனசுல வச்சு. நீ அனைத்து சொல்லுவாங்க, போங்க போங்க எல்லாம் நடக்கும். எப்படி சொல்றீங்க? எனக்கு தேவன் உணர்த்தனார், இது போய் செய். அப்போ தீர்க்க தரிசனம் எடுத்துக்கலாமா? நடந்தா எடுத்துக்கங்க, நடக்கலைன்னா விட்டுருங்க. இது எப்படி இருக்குது? நீ போ, கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். இட்ஸ் a prophecy. நல்ல கவனிங்க. Peter was not merely predicting an event in the future. He never merely predicting the future. அப்ப என்ன? Then what? He was speaking, not prophesying. He is not predicting. He is speaking about his readers' situation. ஒரு பையன், உங்க வீட்டுல உங்க பையன் இருக்கான்னு வச்சுங்க. உங்க ஊழியக்காரர் உங்க வீட்டுக்கு வராரு, ஐயா இந்த பிள்ளைக்காக சொல்லுங்க அப்படின்னு ஊழியக்காரர் சொல்லுங்க. இந்த ஊழியக்காரர் உங்க பிள்ளைய கூப்பிட்டு தலையில கை வச்சு ஜெபிக்கிறாரு வச்சுங்க. ஆமா, உங்க பிள்ளை என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
அப்படின்னு அந்த ஊழியக்காரர் அந்த குடும்பத்துல இருக்கிற பெரியவங்கள்ட்ட கேட்கிறாங்க. இந்த பிள்ளையை நீங்க ஆசீர்வதிக்கும்படியா கொண்டு வந்துருக்கீங்க, இந்த பிள்ளை என்ன ஆகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, நான் அப்படியே ஜெபம் பண்ணுவேன். அப்ப ஊழியர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு நிறைய ஆசை இருக்கு, ஆனா கர்த்தருடைய சித்தம் என்ன, what is plan of God in his life, அதை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ஊழியக்காரர் கண்ணை மூடுறாரு. சொல்லலாம்னு வாயை எடுக்கும்போது ஆவியனை சொல்றாரு, வாயை திறந்துறாரு. அந்த வீட்டுக்கு திரும்பி ஒரு டக்குன்னு அதை ஆஃப் பண்ணிட்டு அந்த கனெக்ஷனை கட் பண்ணிட்டு கேட்கிறாரு, இல்ல உங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும், உங்க பையன் என்ன படிக்கிறான், 10th போயிட்டு இருக்கான், சரி என்ன ஆகணும்னு இப்ப அடுத்து 10th முடிச்சு என்னவா பார்க்க போற, அவங்க அப்பாவை பார்க்கறான், அவரு அந்த அம்மாவை பார்க்கிறார், அந்த அம்மா பையனை பார்க்க, 3 பேரும் மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஊழியர்கள் சொல்லுங்க, நான் ஜெபம் பண்ணணும், இந்த 10th முடிச்சோன்னா பையனை எங்க சேர்க்க போறீங்க? அப்பா மனசுல நினைக்கிறார், இவன் எங்க 10th முடிக்க போறான், என்ன நினைக்கிறார் மனசுல, இவன் எங்க 10th முடிக்க போறான். போன வாரம் கிளாஸ் டீச்சர் கூப்பிட்டு கத்தல 2 காதுலயும் ரத்தம் வந்தது, அட்டனன்ஸே இல்லை, எல்லாத்துலயும் முட்டை. ஊழியர் என்ன ஜெபம் பண்ணுவார், அவங்க அப்பா மனசுல நினைக்கிறது பாவியன்னு சொல்றார், ஐயா உங்க பிள்ளைய ஒழுங்கா கர்த்தரை தேடவும் சபைக்கு அடுத்ததான் இருக்கும்படியாக நீங்க அனுப்புங்க, மீதியை கர்த்தர் செய்வார். கடைசியா தேவன் சொல்றாரு, உங்க பையன் மனம் திரும்பலைன்னா 10ஆம் கிளாஸ் மாத்திரம் இல்ல, கிளாஸ்ல தண்ணி கூட குடிக்க முடியாதுன்னு சொல்றாரு. என்ன காரணம்? அவனுடைய மனதில தோன்றுகிற காரியம் we cannot predict. சில நேரத்தில் பிள்ளைகள் உடைய எதிர்காலத்தை பெற்றோர்கள் கரெக்டா சொல்லுவாங்க தெரியுமா, பாத்துறீங்களா? நம்ம சொல்லுவோம், நீ எல்லாம் எங்கடா உருப்பிட போற, அவங்க அப்பா சொல்லுவாரு, நல்லா 2 பண்ணி வாங்கி தரேன் நெய். சில நேரத்தில் அவன் பார்த்தா மேய்ப்பான். கெட்ட குமாரன் சின்னவன் பாருங்க, அவங்க அப்பா எப்போதும் சொல்லுவார், நீ இப்படியோ பண்ணிட்டு ஒரு நாள் பண்ணி மேய்க்க தான் போறப்ப, சொத்து இவ்வளவு சொத்து இருக்குது, நான் போய் ஏன் பண்ணி மேய்க்கணும், அப்படியே பண்ணி வாங்கினா கூட ஆட்களை விட்டு மேய்ப்பேன், நான் மேய்க்க மாட்டேன் அப்படின்னு அப்பாவும் மகனுக்கும் ரொம்ப ஆர்கியூமெண்ட். அப்போ ஒரு நாள் சொன்னாங்க, பன்றி சாப்பிடுகிற உணவு கூட கிடைக்காத போது அப்பா யோசிக்கிறேன், ஆமா சொன்னார்ல. இந்த மாதிரி சில குடும்பங்கள்ல பெற்றோர்களே தீர்க்கதரிசிகளாய் பிள்ளைகளை குறித்து தெளிவா பேசுவாங்க, நீ உட்பட மாட்டேன், நீ வீணா போயிருவ. அது கடைசி நடக்கும் பாருங்க. பிள்ளைகளை குறித்து பெற்றோர்கள் சொல்கிற காரியம் அப்படியே நடக்கும். இது என்ன செய்யலாம்? ஏசாயா சொல்றாரு, உங்களை சுத்தம் பண்ணுங்க, யூ கிளென்ஸ் yourself. சில நேரத்தில் நமக்கு எந்த இடத்துல நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை கேட்டவர்களாய் கூட நம்ம இருக்கிறோம். அன்னைக்கு ஒரு நாள் நான் ஆர்டி நகரில் வந்துகிட்டு இருக்கேன், ஒரு பார்க் வழியா வந்துகிட்டு இருக்கேன், ஒரு போலீஸ்காரனை பிடிச்சி எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 போலீஸ்காரங்க பைக்கில் வந்திருக்காங்க. ஒரே சட்டை ஜனங்க நின்று வேடிக்கை பார்த்து என்னதுன்னு கேட்டேன். அந்த போலீஸ்காரங்க அந்த யார்கிட்டயே கேட்டாங்க, சொன்னாங்க, ஒரு கணவன் மனைவி பார்க்கில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு என்ன பிரச்சனை? என்ன உட்கார்ந்தது பிரச்சனை இல்லை, அங்க பப்ளிக் பிளேஸ்ல முத்தம் கொடுத்துட்டு கட்டி பிடிச்சிட்டு இடிச்சுக்கிட்டு பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். போலீஸ்கார ஒரு நேரமா பார்த்து சொன்னா, இந்தாப்பா கிளம்பி போ, வீட்டுக்கு போ. சொன்னா, நான் என் பொண்டாட்டி, நான் புருஷன், நான் என்னன்னா செய்வேன், நீ யார் கேட்க? ஓங்கி ஒரு அறை விட்டாங்க போலீஸ்காரன் அந்த புருஷனை. அது ஜனங்கள்லாம் சேர்ந்து ஒரே சாட்டை பார்த்து. அப்போ இந்த மனுஷனுக்கு ஒரு பொதுவான இடத்துல, ஒரு 4 ஜனங்க கூடி வர இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு இங்கிதம் இல்லாத ஒரு மனிதன், அவன் போலீஸ்காரன் சொல்றான், சமுதாயத்தில் இந்த மாதிரி ஆட்களை வெளியே சுத்தவே விடக்கூடாது. எத்தனை வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க, எத்தனை பெரியவங்க இருக்கிறாங்க. உன் மனைவியா, அதான் கழுத்துல தாடி கட்டி இருக்குல்ல, கையில மோதிரம் போட்டுருக்கீல்ல, பொட்டு வச்சிருக்கீல்ல, மெட்டி போட்டுருக்குல்ல, எல்லாம் இருக்குல்ல, உனக்கு என்ன பிரச்சனை? Why you behave? Move in the public place very ugly.
அப்போ அது பெரிய ஆர்குமெண்ட். 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் போலீஸில் உட்கார வச்சு, போலீஸ்காரன் பண்ணதும் தப்பு, அடித்தது இவங்க பப்ளிக் பிளேஸில் மிஸ்பிஹேவ் பண்ணதும் தப்பு தீர்மானம். இப்போ அந்த அம்மா அங்கே போதான் இங்கே இருக்கான். எதுக்கு பிறகு போலீஸ்காரன் காரி மூஞ்சில துப்பிட்டான். How to behave in public place. இதை ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்தில் நம்ம எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு யாரும் புத்தி சொல்ல வேண்டாம். அவர் சகல சத்தியத்தில் உன்னை நடத்துவார். உனக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் இருக்கா, அவர் சொல்வார் how to behave, how to act and react to the people, how to concern the people, how to respect the elders. ஒரு சபையில ஒரு ஊழியக்காரனாய் அல்ல, ஆவியானவர் இந்த இடத்திலே அசைவாடுகிறார் என்பதை முன்னிட்டு நான் சொல்லுகிறேன். வேதத்தில் நான் போய் பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை உன் நடுவில் அனுப்புகிறேன். அவர் உன்னை சகல சத்தியத்தில் வழி நடத்துவார். பரிசுத்த ஆவி உன்னை நடத்துவாரானால் you should respect the elders. பெரியவங்களுக்கு நீ மரியாதை கொடுக்கணும். இதுதான் சபை கடைசி காலத்தில் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். மனுஷர் முன்பு யார் என்னை அறிக்கை செய்கிறார்களோ அப்படின்னா இது ஒரு சாட்சியோடு நின்று போகிற காரியம் அல்ல. அறிக்கை என்கிற வார்த்தை இருதயத்திலே ஒரு சபையை நாம் எப்படி கனப்படுத்துகிறோம், ஒரு சபையின் மூப்பர்களை எப்படி கனப்படுத்துகிறோம், ஒரு சபையின் ஆசாரியனை எப்படி கனப்படுத்துகிறோம், இதுதான் சாட்சி. சொல்லுவாங்க அவங்க வாழ்க்கை சபைக்கு போன பிறகு தலைகளா மாறிடுச்சு. அவங்க வாழ்க்கையில முதல்ல எப்படி பேசிட்டு இருந்தாங்க, இப்ப பேசுறதே விட்டுட்டாங்க. முதல்ல எடுத்தாலும் கோபம் வரும், இப்ப கோபமே வரதில்லை. மனுஷன் முன்பு நீங்க செய்யற அறிக்கை அல்ல, ஆவியானவர் அறிக்கை செய்கிறார். The behaviors should change the people. முன்னால கோபமே படலங்க, சபைக்கு போன பிறகு இந்த அம்மா ரொம்ப தான் கோபப்படுது. எப்படி இருக்கும்? சபைக்கு போன பிறகு இவங்க டோட்டலா மாறிட்டாங்க. இது ஒரு சபைக்கு போன பிறகு மாறிட்டாங்க. எப்படி? எதுக்கு எடுத்தாலும் கோபம், எதுக்கு எடுத்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் ஒரு விவாதம். இதுல என்ன மாற்றம் இருக்க முடியும்? ஆவியானவர் உனக்குள்ள வந்திருக்காரா இல்ல வர போறாரா? நான் போய் பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை உங்களுக்குள் அனுப்புகிறேன்னு சொன்னா உங்களை குறித்த சாட்சி ரொம்ப முக்கியம். How we behave with others, how you behave with public place, how you behave in your house, how you behave with your parents, how the children towards the parents, how the parents towards the children. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற பெரிய காரியம். இதைத்தான் பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே தெளிவாய் சொல்லுகிறார். He was speaking about his readers situation. சபைக்கு போனோம், ஆனா உங்க வாழ்க்கையில என்ன இல்ல? சாந்த குணம் இல்ல. வேதம் சொல்லுது உங்க சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிய கடவுது. Everyone should know your calmness. நீங்கள் எதை செய்தாலும் மனுஷனுக்கு என்று செய்யாமல் தேவனுக்கு என்று செய்வீர்கள் என்கிற நம்பிக்கை உங்கள் மேல் உண்டாக இருக்கும். அப்ப சொல்றாரு, உங்களை எவ்வளவு பேருக்கு பெரிய ஊழியக்காரன் ஆசை, ஊழியக்காரன் எவ்வளவு பேருக்கு ஆசை இருக்கு. அவர் சொல்றாரு, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தார். என்ன அர்த்தம்? கொஞ்சமா அவர் கொடுத்தது முதல்ல என்ன கொடுக்கிறார் தெரியுமா? சபைக்கு அன்பு. You show your love towards, not the cunningness. சில பேசுவோம் பாருங்க, வேடிக்கையா நல்லா தெரியும் பாருங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம், ஆனா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. அது எப்படிதான் அர்த்தம்? அது நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அர்த்தம். கெட்டு போகலையா இன்னும், சாகலையா இன்னும், ஏன் உனக்கு கேடு வரல, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அர்த்தம். அது ஒன்னும் ஆகலையா உங்களுக்கு, என்ன ஆகும்னு எதிர்பார்த்தீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? அது எங்க வரும்? இருதயத்தின் ஆழத்திலும் வரும். சும்மா வாயில சொல்லி பாருங்க, அந்த வார்த்தையுடைய டிரான்ஸ்லேஷன் அப்படிதான் இருக்கும், அதோடைய எக்ஸ்பிரஷனும் வித்தியாசமா இருக்கும். எளிதில் அறிந்து கொள்ள முடியும். இதுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் தேவையில்லை. ஏமா முகம் இப்படி இருக்கு,
ஏன் உன் தலை அப்படி இருக்கு, ஏன் உன்னுடைய வார்த்தை இப்படி இருக்குன்னா யாரும் தீர்க்கதரிசி சொல்லுவாங்க. இப்படி கரெக்டா சொல்லிட்டீங்க, முகத்துல ஒரு வாடகா இருக்குங்கிறத தீர்க்கதரிசி வந்து சொல்லணுமா? எலியா தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி, எசேக்கியேல் தீர்க்கதரிசி, தானியேல் தீர்க்கதரிசி வந்து சொல்லணுமா? ஆமா சிஸ்டர், உங்களை பார்த்தோன்னே தானியேலை கூப்பிட்டு அவர் என் இருதயத்துக்குள்ள வந்து அப்படியே சொன்னார். அந்த சிஸ்டர் வாடகா இருக்காங்க, என்னன்னு கேளு. கையில புண்ணு, அதுக்கு கண்ணாடி வச்சு பார்க்கணும். தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் சபை, அதற்கு ஏற்படுகிற பக்தி விருத்தி. நீ ஆவியில் சொன்னார் பாருங்க, 2 தேசத்தை நான் பார்த்தேன். அப்படியே கண்களில் காமிக்கிறார். பிசாசு ஒரு பெரிய திட்டத்தை அங்கிருந்துதான் தன் வேலையை தொடங்க போகிறார். டிசம்பர் 31க்குள்ள எந்தெந்த நாடுகளில ஒரு பெரிய அழிவை காண போகிறீர்கள் பார். இங்க போன போது அந்த 2 தேசத்திலிருந்து தான் பிரச்சனைகள் தொடங்க போகிறது. ஆவியானவர் தெளிவா சொல்றார். இப்ப என்ன உங்களுக்கு சபையாகி நாம் கண்ணீரோடு செபிக்கும், பக்தி விருத்தி அடையும். என்னாச்சு? ஊழியக்காரர் மறைச்சு தேவன் சொன்னாரு, நம்ம இருதயத்தில் ஆழத்தில் உண்மையா செபித்தோம், கர்த்தரை மாற்றினார், சபை பக்தி விருத்தி அடையும். இதுதான் தீர்க்க தரிசனம். இன்னைக்கு காலையில என்ன செய்யலாம்? தோசை சுடட்டுமா? ஒரே மாவு தான். தோசை சுடட்டுமா, இட்லி சுடட்டுமா, அது அதே தோசையில் வெங்காயம் பச்சை மிளகாய் அறுத்து போட்டு பணிகாரம் சுடட்டுமா அப்படின்னா, இல்லை இட்லியை வேக வச்சு அதை உதுத்து உப்புமா பண்ணட்டுமா அப்படின்னா, கொஞ்சம் இருங்க நான் ஜெபம் பண்ணி சொல்றேன். தீர்க்க தரிசனம் எதுக்கு சொல்லுங்க? தேவன் கிரியை செய்வாரா? அதுக்குதான் சொல்றாரு. வடி கட்டுறாங்க பாருங்க, கொசுவை வடி கட்டுவாங்களாம், ஒட்டகத்தை விட்டுருவாங்க. புரியுதா உங்களுக்கு? எதை வடி கட்டணும்? Even the small things we are very much considered, but big things you cannot consider. Praise the Lord. நீங்க பெரிய காரியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நான் மரித்தாலும் என் தேவனிடத்தில் சேருவேன். அதற்காக தான் இந்த உபவாச கூட்டம், அதற்காக தான் இந்த சபை, அதற்காக தான் இந்த பரிசுத்த ராபோசனம். எல்லாமே என் ராஜ்ய தேவனுடைய ராஜ்யத்திற்கு கர்த்தரை கொண்டு போக போகிறார். அதற்கான பிரயாசம். அற்பமான காரியத்துல உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு சாட்சி நாம் இருக்கப்பா, ஒரு நாளும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நம்ம இந்த தேசத்திற்கு சேர்ந்தவர்கள் அல்ல, நமக்கு வரப்போகிறதை நாடி செல்ல போகிறோம். இந்த பூமி எனக்கு சொந்தம் அல்ல, இன்னொரு தேசத்திற்காக இன்னொரு பூமிக்கு போக போகிறோம். நம்ம அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இங்க வாழ்ந்துருக்கோம். எவ்வளவு சொல்றீங்க? பாஸ்போர்ட் இருந்தாலும், ரேஷன் கார்டு இருந்தாலும், ஆதார் கார்டு இருந்தாலும் நீ அந்நியன் தான். கிறிஸ்துவை தன் இருதயத்தில உண்மையா ஏற்றுக்கொண்டவர்கள் யார்களோ அவங்க இந்த பூமிக்கு சொந்தமானவங்க இல்ல. கன்ஃபார்ம் பண்ணுங்க. நம்ம வந்து டியூவல் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க. கொஞ்ச காலம் இங்க வாழ்ந்துட்டு அங்க போயிடும். அது பர்மனன்ட் பிளேஸ். இது டெம்பரரி. இப்ப 3 நாள் வாசிப்பார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிப்பாங்க. அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறது என்று சொல்வார்கள். பாருங்க, from before the time of our ancestors, the false teacher were probably claiming that for all of God's promises to intervene in history, things had not really changed and never would. எதுவுமே மாறலையே. உங்க வாழ்க்கையில என்ன மாறி இருக்கு? அவங்க கேட்கிறாங்க, உங்க வாழ்க்கையில என்ன மாறி இருக்கு? ஞானஸ்தானம் எடுத்தீங்கல்ல, ஞானஸ்தானம் எடுத்ததுல என்ன மாற்றம் இருக்கிறது? ரட்சித்துள்ள ஆவிக்குரிய சபைக்கு போறீங்க, என்ன மாற்றம் இருக்கிறது? ஆவிக்குரியவளா இருக்கீங்க, என்ன மாற்றம் இருக்கிறது? சபை மாறலாம், நீ மாறும். உங்கள் அதான் கேட்கிறாங்க, ஆவி தொடங்கி இப்படித்தானே இருக்கீங்க. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போவோம், 10:30 மணிக்கு போவோம், 12:30 மணிக்கு வந்துடும். இது எத்தனை வருஷமா நடந்துகிட்டு இருக்கு? ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் வாழ்க்கையில வந்திருக்கா? The small changes அப்படியே தானே இருக்கு. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்றீங்க அதெல்லாம் இப்போ பண்ணிட்டு தான் இருக்கீங்க. சொல்லுங்க.
என்ன மாற்றம் இருக்கு உங்க வாழ்க்கையில? ஏதாவது மாற்றம் இருக்கா? சொல்லுங்க, ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்லையே. மாற்றம் இல்லைன்னு சொன்னா நீ வேதனைப்படணும், உனக்காக அவர் வேதனைப்படும். இந்த சபைக்காகவா நான் ரத்தம் செஞ்சேன், இந்த சபைக்காகவா என் ஜீவனை கொடுத்தேன். உன் வாழ்க்கையில மாற்றம் இல்லை அப்படின்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. If there is no changes in your life, what are the prayers are vain, the fastings are vain, the meditation of the word of God is vain. எல்லாத்தையும் இழந்து விடுவோம் அல்லவா? இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் சொல்கிற ஒரு காரியம், creation is the first evidence that false teachers were wrong. தேவனை குறித்தும் தேவ உபதேசத்தை குறித்தும் தவறாய் போதிக்கிற காரியங்கள் எல்லாம் தவறு என்று சொல்லுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் the changes does not happen. If God made the world, He certainly can destroy it. Brought the earth out from the water. The word of God says very clearly, இவைகள் கர்த்தர் சிருஷ்டிப்பாரானால் இந்த சிருஷ்டிகள் எல்லாம் கர்த்தருடையதா இருந்தால் கர்த்தர் வருவார் என்கிற நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். Praise the Lord. இதுதான் தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை. Praise the Lord. இந்த சபைக்காக எப்படியாவது நம்ம இந்த சபையை சுத்திகரித்து சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சோம். இதை பரிசுத்தப்படுத்தி அப்படி ஆலயமாய் பர்மனண்டா நம்ம ஆராதிக்க வேண்டும் என்று நினைத்தேன். நான் சிலரோடு பேசுகிற பொழுது ஒரு பேங்க் மேனேஜர்கிட்ட பேசினேன், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன்கிட்ட பேசினேன். அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், என்ன பாஸ்டர்னு கேட்டார். நான் உடனே ஒன்று சொன்னேன், கொஞ்ச காலம் தேவனை ஆராதிக்க ஒரு இடம். முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன? கொஞ்ச காலம் தேவனை ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு இடம். இப்ப எவ்வளவு நாளைக்கு? 40 மாசம் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா? கொஞ்ச காலம் இருக்கு இல்ல. நான் சொன்ன 40 மாசத்துக்காக கவலைப்படல. ஒருவேளை கர்த்தர் வருகை தாமதமாகுமானால், 40ங்கிறது 50 ஆகுமானால், அந்த 10 மாசத்துக்கான அக்ரிமெண்ட்டை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்றதுன்னு தெரியல. இந்த இடத்துக்கு சொந்தக்காரன் எங்களை ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்படியாவது வாங்குங்க அப்படின்னு. எங்களுக்கு அது வாங்குவதற்கான முகாந்திரம் இல்லை. என்ன செய்யலாம் அப்படின்னு அவரே என்னோட ஆலோசனை. நான் சொன்னேன், 1 கோடி ரூபாய் கடனா கொடுத்தேன், மீதி நாங்க பார்த்துக்கிறோம், பாதி கூட மீதியை நாங்க பார்த்துக்கிறோம். இந்த 1 கோடி எப்படி திருப்பி கொடுப்பீங்க? நான் உடனே ஒன்று சொன்னேன், எப்பொழுதெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிறாரோ, முதல்ல அந்த வாடகை 18 கட்டுறோம் பாருங்க, அது கொஞ்சம் சேர்த்து கட்டிட்டு போயிருக்கோம், கடன் அடைச்சிட்டு போயிருக்கோம். ஒருவேளை நான் அந்த குறிப்பிட்ட காலத்தில் நான் அந்த கடன் அடைக்கலைன்னா என் மனைவி அடைப்பாங்க, இல்லையா என் பிள்ளை அடைப்பான், இல்லைன்னா இந்த கட்டண பணத்தை நீங்க எடுத்துங்க, நாங்க போயிருக்கோம். அந்த ஆளுடைய கண்களில் கண்ணீர் வந்துச்சு. சொன்ன ஒரே ஒரு காரியம், நான் எத்தனையோ ஊழியர்களை பார்த்துருக்கிறேன், பணம் கொடுங்கன்னு கேட்பாங்க. அடுத்த சொல்ற காரியம், எப்ப கொடுப்பீங்க? எப்ப கொடுக்கறது? சும்மா கொடுங்க. நம்ம சும்மா வேண்டாம். கர்த்தருக்காக நீ எதை செய்தாலும் அதோட 2 மடங்கா கொடுப்பார். எனக்கு கொடுக்கும்போது நான் உனக்கு திருப்பி கொடுக்க மாட்டேனா? அப்போ நான் சொன்னேன், ஒருவேளை கர்த்தருடைய வருகை இருக்குமானால் இந்த இடத்த வாங்கிட்டோம்னா நான் திருப்பி முகாந்திரம் செலுத்த முகாந்திரம் இல்லைன்னா இந்த இடத்தை நீ எடுத்துக்கோ. கர்த்தர் வந்துடுவாரு, இந்த இடத்தை நீ வச்சுக்கோ. 1 கோடி கொடுத்தியா, 4 கோடி கொடுத்து நீ 3 கோடி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ. இருக்கிற வரைக்கும் நான் ஆராதிக்கிறேன். தெளிவா, திட்டமும் தெளிவுமாய். பணம் வேண்டாம், இந்த இடத்தை ரெஜிஸ்டர் பண்ணி கொடு. ஏன் தெரியுது? ஓம் பேர். ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் மாம்சத்தில் வருமானால் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி என்ன சொல்லுங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாம்சத்தில் பிரசங்கம் பண்ண கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. அப்படிப்பட்ட ஊழியக்காரர் அந்த சபைக்கு தேவையில்லை. ஆவியிலே கிரியை செய்யணும். இந்த ஒரு நம்பிக்கை கர்த்தர் எனக்குள்ள உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை நமக்குள்ள வந்துருச்சு பாருங்க. இந்த இடத்தை நம்ம கொடுத்துட்டாங்க. எழுந்திருப்போமா? Praise the Lord. எழுந்திருப்போம் தேவனுக்காக. Jesus, glorious God, hallelujah.
எல்லாரும் ஒப்புக்கொள்ளும், அந்த வேளையில் ஒப்புக்கொள்ளும். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்யும்படியாக இந்த காலை வேளையில சபை ஆராதனையில் தேவன் நம்மோடு இடைபடும்படி ஒப்புக்கொடுக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்புக்கொடுப்போமா? எவ்வளவு பேர் ஆயத்தமா இருக்கீங்க? தேவனுடைய கிருபை வெளிப்படும்படியா, கர்த்தருடைய திட்டம் வெளிப்படும்படியா, அவருடைய அபிஷேகம் வெளிப்படும்படியா. தேங்க்யூ லார்ட். அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இரவசய உள்ளம் நிரம்ப இறங்கி வா.
glorious cause. Glorious cause. Receive the anointing of Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்குவதாக ராஜா. ஒவ்வொருவரையும் நீ தொட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து என் தேவனை வழி நடத்தினதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் நீ பொறுப்படுத்திக் கொண்டதற்காக நன்றி. அக்னிக்காரம் மக்களுக்காக இந்த நாளிலே நான் பார்க்கிறேன். அநேகருடைய காயங்களை கர்த்தர் ஆற்றியிருக்கிறார். காயங்கள் ஆற்றப்பட்டிருக்கிறது. கண்ணீர் துடைத்திருக்கிறது. ஓ நன்றி ராஜா, நன்றி ஆவியானவரே, ஆவியானவரே நன்றி. வெளியே சொல்ல முடியாமல் இருதயத்திலே கலங்கி கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ சனமே, இந்த காலையிலே கர்த்தர் கண்ணீரை கண்டு வியாபாரத்தை கண்டு ஐயோ என் ஆவிக்குரிய வாழ்க்கை வீணாய் போய் கொண்டிருக்கிறது, என் ஆவிக்குரிய அபிஷேகம் வீணாய் போய் கொண்டிருக்கிறது, பலனற்றவனாய் இருக்கிறது, என் பிள்ளையை குறித்த பாரம், என் குடும்பத்தை குறித்த பாரம், என் வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை இழந்தவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருதயத்தில் வேதனையோடு இருக்கிற உன்னை கர்த்தர் காலையிலே தொட்டு விடுவித்துக் கொண்டிருக்கிறார். Thank you Lord. Thank you Lord. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. நீ சொல்லுகிறீர், நான் இவர்கள் தேவனாயிருப்பேன், இவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். இந்த நாளிலே உண்மையாய் இருதயத்திலே எனக்கு பயந்து இந்த சபைக்குள் பயத்தோடும் பக்தியோடும் உண்மையாய் உம்மை ஆராதிக்கும்படியாய் வந்த ஜனங்கள் யாராக இருந்தாலும் சரி, நான் அவர்கள் முகங்களை வெட்கப்படுத்துவதில்லை. இவர்கள் முகங்களை நான் வெட்கப்படுத்துவதில்லை. I never to put them ashamed. I never. ஆனால் சிலர் இருக்கிறார்கள், தேவ பக்தியின் வேஷம், வெளியே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றதை போல சபைக்குள்ள நிர்விசாரம், தேவனுக்கு பயப்படுகிற பயம் கொஞ்சம் கூட இருதயத்தில் இல்லை. இந்த இடத்துல நாம் எங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த இடத்தை ஆட்கொள்ளுகிறவர் யார், இங்கே அசைவாடுகிறவர் யார் என்கிற பயம் இல்லாமல் இருதயத்தில் நிர்விசாரமாய் இருக்கிற உன்னையும் கர்த்தர் கண்ணோக்குகிறார். எஸ் எஸ் இரு மனம் உள்ளவன் தன் வழி எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். உனக்கு வர வேண்டிய அநேக ஆசீர்வாதங்கள் தடையாய் நிற்பதற்கு ஒரே ஒரு காரணம் உன் குடும்பத்தினுடைய நிர்விசாரம். ஆவியானவர் சொல்லுகிறார், the negligence, careless mind. Yes, because of that you have not received any blessing from God. சூரியனுக்கு கீழே நீ படுகிற பிரயாசம் எல்லாம் மாயை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனால் புகழப்படுகிறவன் உத்தமன், மனுஷரால் அல்ல, மனுஷரால் அல்ல. நான் நன்மை செஞ்சுக்கிட்டே நினைச்சுக்கிறேன், என்னை ஜனங்க புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. நான் நன்மை செய்யறதை நிறுத்திட்டேன்னா என்னை தூசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த புகழ்ச்சி எனக்கு வேண்டாம். நான் கர்த்தருக்கு சொல்லுங்க வாயத்திற்கு, நான் இந்த நாளில் மனுஷருக்காக வாழாமல் ஜீவன் உள்ள தேவனுக்காய் வாழும்படி என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் ஜீவ பலியாய் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை இன்று பரிசுத்தம் பண்ணும், பரிசுத்தம் பண்ணும். இந்த ஆலயத்தை மலைகளுக்கு மேல் ஸ்தாபியும். ஜனங்கள் ஓடி வரட்டும், எங்கள் கண்கள் அதை காணட்டும்,
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 Praise God. Thank you Jesus. இந்த நாளில் வேதம் சொல்லுகிறது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவளோ இரக்கம் பெறுவார்கள். இது பரிசுத்தம் பண்ணும்படியாய் தேவனுக்கு நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்புக் கொடுப்போம். வேதம் சொல்றது, நமக்குள் பாவம் இல்லை என்போமாக நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அப்படி நம்ம யோசிச்சு பார்த்து இருதயத்திலே, ஆண்டவரே நானும் ஒரு பாவி தான், எவ்வளோ காரியம் நான் நன்மைன்னு நினைச்சு செஞ்சேன், அது உங்களுடைய பார்வையில் அது அருவருப்பா இருக்கு, தீமையா இருக்கு, நான் மன்னிச்சிருங்க, என்னை தகுதிப்படுத்துங்க, உங்களுடைய பிள்ளையா இருக்க கிருபை செய்யுங்க, என்னை தகுதி அற்றவங்களா மாற்றாதீங்கன்னு சொல்லி உன் உள்ளத்தின் ஆழத்துல நீ அப்பாவை நோக்கி கெஞ்சுவையா. முழங்கால் பிடி போடுறவங்க முடிஞ்சா முழங்கால் பிடி போடுங்க, மற்றவங்க அப்படி நின்று அவர்கிட்ட கண்ணீரோடு சொல்லுங்க. அப்படி நீங்க உங்க பாவத்தை நீங்க அறிக்கை செய்வீர்களானால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாங்களும் உங்களோடு சேர்ந்து அறிக்கை செய்வோம். மன்னிக்கிறது இல்லை, உன் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் மனுஷகுமாரன் இயேசு ஒருவருக்கு தான் இருக்குது. Thank you Jesus. Hallelujah. பிரார்த்தனைக்கு முன்பதாக இந்த பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். Praise the Lord. Praise the Lord. Glorious, 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 glorious. Hallelujah. Hallelujah. ஒப்புக்கொடுப்போம் அந்த வழியில, ஒப்புக்கொடுப்போம் அந்த வழியில, ஒப்புக்கொடுப்போம். ஆண்டோடு பேசுங்க, பேசுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க, உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்க. Thank you Lord. Yes, அவர் எல்லாம் மன்னிக்க தயவு உள்ளவர். He is able to forgive your sin. He makes you as sons and daughters. மகனாய் மகளாய் உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்காரு, ஆயத்தமா இருக்காரு. உன் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீ காண போகிறாய். இந்த ராபோஜனம் முடியும் போது ஒரு அற்புதம் நடக்கும். எவ்வளவு நம்புறீங்க? ஆமென். இப்ப அறிக்கை செய்து ஆண்களும் பெண்களும் என்னுடைய வலது பக்கத்துல சகோதரிகளும், இடது பக்கம் சகோதரர்களும் வரலாம், பரவாயில்ல. இடையில் மட்டும் ஒரு சின்ன கேப், ஒரு சேர் போட்டிருப்பாங்க, ஒரு சேர் நடுவில்